சற்று முன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்துவிட்டது. இதை செய்யாவிட்டால் அரிசி, பருப்பு உங்களுக்கு கிடைக்காது. அது என்ன முக்கியமான தகவல்? அத பத்தி பார்க்க போறோம். அத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவ கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. மானிய விலையில் உணவு தானியங்கள் மற்றும் பிற இணைக்கப்பட்ட அரசு சலுகைகளை தடையின்றி தொடர்ந்து பெற விரும்பும் பல பயனாளிகளுக்கு 2026ஆம் ஆண்டில் ரேஷன் கார்டு இகேஒய்சி ஒரு மிகப்பெரிய முக்கிய செயல்முறையாக மாறியுள்ளது. அந்த வகையில் அரசு நிறுவனங்கள் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தவும், நகல் அல்லது செயலற்ற பதிவுகளை அகற்றவும், பொது விநியோக முறையின் அதாவது பிடிஎஸ் கீழ் சேவைகளை விரைவுபடுத்தவும் ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்பை பயன்படுத்துகிறது. இதில் விதிகள் மற்றும் காலக்கெடு மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடலாம் என்பதால் பயனாளிகள் கடைசி நேர சிக்கல்களை தவிர்க்க அதிகாரப்பூர்வ போர்ட்டல்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட மையங்கள் மூலம் செயல்முறையை பூர்த்தி செய்ய வேண்டும். அந்த வகையில் அடையாளத்தை உறுதிப்படுத்தவும், தகுதியான குடும்பங்களுக்கு சலுகைகள் சென்றடைவதை உறுதி செய்யவும் அதிகாரிகள் இகேஒய்சி செயல்முறையை பயன்படுத்துகின்றன. இதனால் ஆதார் இணைப்பு, போலி அல்லது நகல் ரேஷன் கார்டுகளை தடுக்கவும், நியாய விலை கடைகளில் விநியோகத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. இதனால்தான் இகேஒய்சி சரியான நேரத்தில் முடிப்பதன் மூலம் ரேஷன் விநியோகத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது நல்லது. நிறுத்தி வைப்பது அல்லது தொடர்புடைய நல சேவைகளில் தாமதம் போன்ற இடையூறுகளை தடுக்க உதவலாம். அதே சமயம் இகேஒய்சி யார் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று இங்கே பார்ப்போம். பொதுவாக ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு, பட்டியலிடப்பட்ட குடும்ப உறுப்பினர்களுக்கும் மாநில வழிகாட்டுதல்களை பொறுத்து இகேஒய்சி பூர்த்தி செய்ய வேண்டும். பல சந்தர்ப்பங்களில் பொது விநியோக சலுகைகளை சீராக அணுக பயனாளிகள் இகேஒய்சி செயல்முறையை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். சரி, தேவையான ஆவணங்கள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோவை முழுமையா பாருங்க. ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு எண் மற்றும் அடிப்படை குடும்ப விவரங்கள், பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண், உங்கள் மாநிலம் தேவைப்பட்டால் நியாய விலை கடை, சிஎஸ்சியில் பயோமெட்ரிக் சரிபார்ப்புக்கு தயாராக இருக்க வேண்டும். மேலும் உங்கள் பெயர், பிறந்த தேதி மற்றும் பிற விவரங்கள் ஆதார் மற்றும் ரேஷன் கார்டு பகுதிகளுடன் பொருந்துவதை உறுதி செய்து கொள்ளுங்கள். சிறிய எழுத்துப்பிழை வேறுபாடுகள் கூட நிராகரிக்கப்படுவதற்கு வழிவகுக்கும். சரி, ரேஷன் கார்டு இகேஒய்சியை ஆன்லைனில் செய்வதற்கான படிப்படியான செயல்முறை இங்கே பார்ப்போம். பெரும்பாலான மாநிலங்கள் தங்கள் உணவு மற்றும் சிவில் சப்ளை பிடிஎஸ் போர்ட்டல் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட செயலி மூலம் இகேஒய்சியை வழங்குகிறது. உங்கள் மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ பிடிஎஸ் உணவு விநியோக வலைத்தளம் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட மொபைல் செயலியை பார்வையிடவும். இகேஒய்சி ஆதார் இணைப்பு பிரிவை திறக்கவும். உங்கள் ரேஷன் கார்டு எண் மற்றும் தேவையான விவரங்களை உள்ளிடவும். பயனாளி மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கான ஆதார் தகவலை சேர்க்கவும். ஓடிபியை பயன்படுத்தி சரிபார்ப்பை முடிக்கவும் அல்லது பயோமெட்ரிக் தேவைப்பட்டால் போர்ட்டல் வழிமுறைகளை பின்பற்றவும். திரையில் காணப்பட்டுள்ள விவரங்களை மதிப்பாய்வு செய்து சமர்ப்பிக்கவும். ஒப்புதல் அல்லது குறிப்பு எண்ணை சேமிக்கவும் அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளவும். சரி, ரேஷன் கார்டு இகேஒய்சி நிலையை ஆன்லைனில் எவ்வாறு சரிபார்க்கலாம்? முதலில் இகேஒய்சி ஸ்டேட்டஸ் அல்லது ஆதார் லிங்கிங் ஸ்டேட்டஸ் என்பதை திறக்கவும்.
உங்கள் ரேஷன் கார்டு எண் அல்லது குறிப்பு மற்றும் விண்ணப்ப ஐடியை உள்ளிடவும். நிலுவையில் உள்ள, அங்கீகரிக்கப்பட்ட அல்லது நிராகரிக்கப்பட்ட போன்ற நிலையை பார்க்கவும். போர்ட்டல் நிராகரிக்கப்பட்டது என்று காட்டினால் காரணத்தை கவனமாக படித்து மீண்டும் விண்ணப்பிக்கும் முன் விவரங்களை சரி செய்யவும். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கருத்துக்களை உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கான விளக்கத்தை நாங்கள் சொல்லுவோம். அடுத்த செய்தி நெருங்கும் தேர்தல் வருகிறது. நெருங்கும் தேர்தல் தமிழ்நாட்டில் எப்போது வாக்கு எண்ணிக்கை என்று உங்களுக்கு தெரியுமா? அதாவது தேர்தல் சீசன் தொடங்கிவிட்டது. தமிழ்நாடு, கேரளா, அசாம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 4 மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசமான புதுச்சேரியிலும் வரும் ஏப்ரல், மே மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 38 மாவட்டங்களில் உள்ள மொத்தம் 234 தொகுதிகளிலும் ஒரு கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயின் அரசியல் நுழைவு தற்போதைய தேர்தல் களத்தை பரபரப்பாக்கி உள்ளது. தமிழ்நாட்டில் தற்போது திமுக, அதிமுக, தவேக, நாம் தமிழர் என 4 முனை போட்டி நிலவுகிறது. இதில் பல முனை போட்டி நிலவுவதால் ஒரு தொகுதியில் வெற்றி பெறும் வாக்குகள் வித்தியாசம் என்பதும் மிக குறைந்த அளவிலேயே இருக்கும். எனவே ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்பதை அனைத்து கட்சிகளும் உணர்ந்திருக்கின்றன. மேலும் SIR மூலம் தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் இருந்து சுமார் 97,37,832 பேர் நீக்கப்பட்டுள்ளன. இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 23 வெளியாகும் சூழலில் மொத்தம் எண்ணிக்கை வாக்காளர்கள், அதில் ஆண், பெண், திருநங்கைகள் வாக்காளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு, புதிய வாக்காளர்கள் எத்தனை பேர் உள்ளிட்ட விவரங்கள் இங்கே பார்ப்போம். நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இந்த சூழலில்தான் வரும் மார்ச் மாத தொடக்கத்தில் தேர்தல் ஆணையம் சட்டப்பேரவை தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேட்புமனு சார்ந்த தேதிகள், தேர்தல் வாக்குப்பதிவு தேதி, வாக்கு எண்ணிக்கை தேதி உள்ளிட்டவையும் இந்த அறிவிப்பில் வெளியாகும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் அமலுக்கு வரும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தல் தேதி பிப்ரவரி இறுதியில் அறிவிக்கப்பட்டது. மார்ச் 12ஆம் தேதி வேட்பு மனு தாக்கல் தொடங்கியது. ஏப்ரல் 6ஆம் தேதி வாக்குப்பதிவும் மே 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற்றது. மே 7ஆம் தேதி முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்றுக்கொண்டார். இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியான பின்னர் வரும் பிப்ரவரி 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டின் தலைமை தேர்தல் அதிகாரி IAS மற்றும் IPS அதிகாரிகளுடன் தேர்தலை முன்னிட்டு இறுதிக்கட்ட ஆலோசனையில் ஈடுபட உள்ளார். தேர்தலுக்காக மத்திய துணை இராணுவ படையினர் மார்ச் முதல் வாரம் தமிழ்நாடு வர இருக்கிறார்கள். இந்த நிலையில் வரும் மே 10ஆம் தேதி சட்டப்பேரவையின் பதவிக்காலம் நிறைவு பெற உள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொள்கிறது. பள்ளி தேர்வு உள்ளிட்டவை காரணமாக விடுமுறை நாளில் 4 எண்ணிக்கை நடத்த திட்டமிட்டுள்ளன. தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களிலும் மே 3ஆம் தேதி அன்று வாக்கு எண்ணிக்கை நடத்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏப்ரல் முதல் 2 வாரங்களில் ஒரு கட்டமாக வாக்குப்பதிவும் நடைபெறலாம் என்றும் கூறப்படுகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.